ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பேக்கரி ஸ்டைல் சாக்லேட் கேக் ரெடி பண்ணலாமா? அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கர் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கலாம் தூக்கி வைக்கிறதுக்கு. அதுக்கு மேலே ஒரு ஃப்ளாட்டான ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் வரைக்கும் இது ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டபுள் பாயிண்ட் மெத்தடில் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குண்டில் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு பவுல் மாதிரி வச்சு இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஹீட்டில் கம்மியானதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தோம்னா கட்டி ஆயிரும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணலாமா? 1 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு சுகர். நான் சுகரை அரை கப்பு எடுத்து அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 50 கிராம் எண்ணெய். எந்த எண்ணெயும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கோல்டு வினில் எடுத்திருக்கேன். இப்போ கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, அரை கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு. இப்போ ஸ்மெல்லுக்காண்டு நான் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நான் ஆல்ரெடி பால் காய வச்சு ஆற வச்சுருக்கேன். அதை ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பீட் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு ஒரு ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணாலே போதும். நம்ம எந்த மூடில் கேக் ரெடி பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக பட்ரு தடவி மைதா மாவை டிப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு லேயர் ஃபஸ்ட்டு மாவு ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுக்க சாக்லேட் போட்டுக்கலாம். அதுக்கு இன்னொரு லேயரையும் மாவு ஊற்றி 4 பக்கம் தட்டிட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் எடுத்து வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் சாக்லேட் கேக். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.